sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் மரியாவின் சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். சுதந்திர தின விழாவை கொண்டாடிவிட்டோம். இப்பொழுது அடுத்து ஆண்டினுடைய பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கின்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமைக்கு மிக அருமையான ஒரு செய்தியை திரு அவையானது நமக்கு கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி பிரிவு 12 49 53 வரை உள்ள இறை வார்த்தைகள். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தம் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். We have to be hard in order to be kind. இரக்கம் காட்ட வேண்டும் என்றாலும் கடின உள்ளம் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. We have to be hard in order to be kind. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவின் சகோதரர்களே, பிளவு ஏற்படுத்தவே வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய சமூகத்தில் அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை பிளவுபட்டு கிடக்கக்கூடிய சமுதாயம், சிதறண்டு கிடக்கக்கூடிய சமுதாயம். சாதிய பிளவுகள், சமய பிளவுகள், பொருளாதார பிளவுகள், கலாச்சார பிளவுகள், பிரிவினைகள் என்று பல விதத்தில் நாம் இன்று பிளவுகளை சந்திக்கின்றோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்லுகிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தலத்திரு அவைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, உண்மைக்கு சான்றாக நிற்கின்ற பொழுது சொல்வார்கள், ஊரை ரெண்டாக பிரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. ஊரை ரெண்டாக பிரிச்சிட்டார். ஆலோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் உண்மை நமக்கு தெரியும். கொஞ்சம் பேர் உண்மையை சார்ந்திருப்பார்கள், கொஞ்சம் பேர் பொய்யை சார்ந்திருப்பார்கள். இதை பார்த்தவுடன் ஊரை பிரிச்சிட்டார். உண்மையும் பொய்யும் சேர்ந்து போக முடியாது. சாவும் வாழ்வும் சேர்ந்தே போக முடியாது. சிலர் சாவை சார்ந்திருப்பார்கள், சிலர் வாழ்வை சார்ந்திருப்பார்கள், சிலர் உண்மையை சார்ந்திருப்பார்கள், சிலர் பொய்மையை சார்ந்திருப்பார்கள். சிலர் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள், சிலர் நல்லதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது, கருத்து வேற்றுமை வருகின்ற பொழுது, கொள்கை வேற்றுமை வருகின்ற பொழுது, செயல்பாட்டு வேற்றுமை வருகின்ற பொழுது எதிரும் புதிருமாக நாம் வாழுகிறோம். திருத்தந்தை லியோ அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக தொடக்கத்திலிருந்து இருக்கின்றார். நிறைய சீர்திருத்தங்களை திரு அவையிலே கொண்டு வருவதற்காக முயற்சித்து கொண்டே இருக்கிறார். அதில் ஒன்று, மிக முக்கியமான ஒன்று,
திரு அவையின் சொத்துக்களில் 10% இடத்தை ஏழைகள் வந்து செல்லுகின்ற இடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய மறை மாவட்டத்திலும் 10% வருமானத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திருடுகின்ற கூட்டம் அந்த 10% திருடி ஆலய விழாக்களை எடுக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, சந்தோஷத்தோடு அந்த 10% கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிறது. 10% ஏழைகளுக்கு என்று உதவ வேண்டும், அதை அடித்தளம் முழு வளர்ச்சி சங்கம் வழியாக திட்டமிட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏழைகள் யார் இருக்கிறார்கள்? இங்கு யார் ஏழை என்று சொல்லுகின்ற கேள்விகளை எழுப்பி இந்த நல்ல செயலை முடக்குகின்றார்கள். அப்பொழுது அங்கே பிரிவினை ஏற்படும், கருத்து வித்தியாசம் ஏற்படும், கருத்து மோதல் ஏற்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலும் அப்படித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தை அருமையான பிளவுகளை பார்க்கின்றார். பல்வேறு பிளவுகளை பார்க்க அதனுடைய பின்னணியாகத்தான் முதல் வாசகத்தை பார்க்க வேண்டும். அதில் எரேமியா இறைவாக்கினரை என்ன செய்கின்றார்கள்? எரேமியா இறைவாக்கினர் இறைவாக்குரைத்ததால் அவரை பாழ்கிணற்றுக்குள் போட்டார். சகதி நிறைந்த ஒரு கிணற்றுக்குள்ளே போட்டார். அவர் சாக போகின்ற பொழுது அரசன் கேள்விப்பட்டு அவரை தூக்கிவிடச் சொன்னார் என்று நாம் முதல் வாசகத்திலே வாசி. எரேமியா ஒரு இறைவாக்கினர். இடித்து தகர்க்கவும், கட்டி எழுப்பவும், நட்டு வைக்கவும், புடுங்கி எடுக்கவும், அழித்து ஒழிக்கவும் உன்னை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லித்தான் அவரை அனுப்பினார். அவர் இறைவாக்கினர். இறைவாக்கினர் என்றால் இறைவனுடைய வார்த்தைகளை தைரியமாக, நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு சொல்லிக்கொண்டே இருப்பவர். இறைவாக்கினர் எரேமியாவாக இருக்கலாம், ஆமோஸாக இருக்கலாம், எசேக்கியேலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான், எடுத்து சொல்லக்கூடியவர். அவர்கள் பதுங்கி 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 இருக்கக்கூடியவர்கள் அல்ல. 2 அருட்சகோதரிகளை சிறைபிடித்தார்கள். இப்பொழுது ஜாமீனிலே விடப்பட்டிருக்கிறார்கள். சிறைபிடித்தார்கள். ஏன் சிறைபிடித்தார்கள்? ஆதிவாசிகளுடைய மத்தியிலே சென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து சட்டங்களை கற்றுக் கொடுத்து மனிதனாக வாழ்வதற்கான ஒரு முயற்சி எடுத்தார்கள். இவர்கள் மனிதர்களாக சமமாக, சமத்துவத்தோடு, சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். அவர்களை சிறையில் பிடித்து அடைத்து போட்டார்கள். படுப்பதற்கு பாய் கூட கொடுக்கவில்லை, சரியான தண்ணீர் கூட கொடுக்கவில்லை, மருத்துவ வசதி செய்து கொடுக்கவில்லை. 2 பேருக்குமே நோய்கள் இருக்கின்றன, எதையுமே கண்டுகொள்ளவில்லை. ஸ்டான் சுவாமி 1000 அர்ப்பணியாளர்கள் இருந்தாலும் அவருடைய மத்தியிலே கட் எபவ் த ரெஸ்ட் என்று சொல்லுகின்ற போது அதுபோன்று மற்றவர்களை விட ஒருபடி மேலாக சென்று ஆதிவாசிகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். ஜார்க்கண்டில் அவர் ஒரு இறைவாக்கினர். அரசு பார்க்கிறது, இவன் நமக்கு எதிராக செயல்படுகிறான், எனவே அவனை பிடித்து உள்ளே தள்ள வேண்டும், கொன்றுவிட வேண்டும். பிடித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். குடிப்பதற்கு ஸ்ட்ரா கூட கொடுக்காமல் அவரை கொன்றார்கள். இறைவாக்குனர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நிகழக்கூடியது தான். ஏன் நிகழ்கிறது? அவர்கள் இருக்கின்ற அமைப்புகளை, அநீதி அமைப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை, அநீதிகளை ஏற்றுக்கொள்வது இல்லை, ஒடுக்குதல்களை ஏற்றுக்கொள்வது இல்லை, ஏமாற்றுதல்களை ஏற்றுக்கொள்வதில்லை, ஊழல்களை, லஞ்சங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அதிகார ஒடுக்குதல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே தான் ஆண்டவர் இயேசுவும் அருமையாக சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்குள் பிளவுகள் ஏற்படும். பார்க்கின்றோம், குடும்பத்திலே பிளவுகள் வருகிறது. தந்தை ஒன்றை சொல்வார், தாய் இன்னொன்றை சொல்வார், மகன் இன்னொன்றை சொல்வார். 3 பேரும் 3 திசையிலே சென்று விடுகிறார்கள். நாம் கண்கூடாக நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம், பங்குகளிலே பார்க்கிறோம், தலத்திரு அவைகளிலே பார்க்கின்றோம். அது பிளவு என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை வளர்ச்சிக்கான பிரிவு என்று சொல்ல முடியுமா? நாம் ஆய்ந்து பார்க்க கடமைப்பட்டு, எங்கே சுயநலம் கிடக்கிறது, எங்கே தன்னலம் கிடக்கிறது, எங்கே பொது நலம் இருக்கிறது பார்க்க வேண்டும். எடுத்த உடனே ஐயோ பிரித்து விட்டார்கள், பிளவு உண்டாக்குறார்கள். என்ன பிளவு உண்டாக்கு? நிச்சயமாக எண்ணெயும் தண்ணீரும் சேர்ந்து போக முடியாது, பயணிக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. எனவே ஒருவர் உண்மையை சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அநீதியை செய்யக்கூடியவருக்கு அது உறுத்தலாக இருக்கும், அது எரிச்சலாக இருக்கும், அது கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், அது எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும்.
இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னுடைய பணியை செய்த முதல் நாளிலே அவருக்கு எதிர்ப்பு வந்து, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று சொன்னாரே, அன்றே அவரை கொன்று விட வேண்டும் என்று நினைத்தார்கள். காரணம், அவர் அன்று இருந்த அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகள், எனவே இறைவாக்கினர்கள் ஆவோம், இறைவாக்கு உரைப்போம். ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவாக்கு உரைப்போம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இறைவாக்கினர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். திருத்தந்தை எங்களுக்கு சொல்வது போன்று ஏழைகள் மேல் கரிசனை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறேன். எதிர்ப்புகள், பிரிவினைகள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் இயேசுனுடைய இறைவார்த்தைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு சொல்ல வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.